என்னென்ன கொள்ளையடிக்க போற தீவெட்டி கொள்ளைக்காரனுவ கணக்கா மூஞ்சிய மூடிக்கிட்டு நிக்கிய? அண்ணே போன 5 ரூபா கொடுத்தா மாஸ்க் தராவோ, அதுல ஒன்னு எடுத்து மாட்டுன. உன் அழகு அம்புட்டும் இந்த துண்டுக்குள்ள ஒளிச்சு கிடக்குனே, அதை எடுத்து வெளியில விடுங்க. ஆம்பளைகளுக்கு அந்த பக்கம் பாக்காவோ, இது பொம்பளை நோயாளிவ பாக்குது. போனே வாங்கல போலாமா? வாட்டி. ஏய் வாங்க 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 உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்னாச்சு சொல்லு. யசிக்குதான் உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னா. சொல்லு இசக்கி. அது அது வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. அண்ணன் அவன் கிடைக்கிறான் பிஸ்கோத்து. சரியான லூஸ் அவன், மர மண்டை, முட்டாள் முட்டாள். அவன் என்ன சொல்லுவான்லாம் நீ யோசிக்காத, நீ சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அப்படியே சண்முகம், இப்ப கூட பாத்தீங்களா ஏதோ யோசனையாவே இருக்காங்க. கையை கொடு. கொடுங்க சண்முகம். பரணி, அது அநேகமா அந்த வியாதி தான். எனக்கும் அதுதான் தோணுது. என்ன வியாதி? உலகத்துல நிறைய பேருக்கு இருக்கிற வியாதி தான். அது என்ன வியாதி மைனி? he is in love. அப்படின்னா நீ யாரையோ காதலிக்கிறேன்னு சொல்ற. மைனி கரெக்டா? ஐயோ ஆமா மைனி, டக்குனு பிடிச்சிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. யாரு சண்முகம் அது? என்ன மைனி, அண்ணன் கைய புடிச்சு பார்த்து சொல்லலாம்ல? அது எக்ஸ்ரே எடுத்தா தெரிஞ்சிடும். எடுத்துடலாமா? உனக்கெல்லாம் காதல் வரும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ மைனி, அது ஒருதலை காதலு. ஓ, பொண்ணுக்கு அது தெரியாதா? இல்ல மைனி. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா இது எல்லாம் சரியாயிடும். ஆமா சண்முகம், போய் சொல்லிடு. ஏன் யோசிக்கிற? இல்ல, தங்கச்சிகளுக்கு முன்னாடி தனக்கு எப்படின்னு அண்ணன் யோசிக்கிறாப்ல. தங்கச்சிங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதே மாதிரி உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. சண்முகம், இந்த தும்மல், இருமல், விக்கல், கொட்டாவி, நல்லது கெட்டது, பொறப்பு இறப்பு, பணம் பட்டம் பதவி, அதே மாதிரி இந்த காதலும் கேட்டா வராது, தானா வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச ஹா. இது நம்ம முத்து படத்துல தலைவர் சொன்னதுப்பா. இங்க பாருங்க சண்முகம், காதல் வந்து தப்பு கிடையாது. அதை தடுக்கிறீங்க பாத்தீங்களா?
கார்த்தி, நான் உன்னை விரும்புறேன். உன்னோட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் என்ன? இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பத்தியே சில விஷயங்கள் புரிஞ்சுது. என்னன்னு சொல்லு. எனக்கு என் அம்மா ரொம்ப முக்கியம். எனக்கும் என் அத்தை ரொம்ப முக்கியம்தான். என் அப்பா நீ நினைக்கிற அளவுக்கு இல்ல. நான் நினைக்கிறத விட ரொம்ப மோசமான ஆளு. நான் அவரை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வேற என்ன? போலாம் மாட்டி. போலாம். என்னடி நின்னுட்ட? இல்ல, சொல்ல வந்தத பரணி கிட்ட சொல்லாமலே போறோம் டி. ஏன் அவங்க கிட்ட வாங்குனது பத்தாதா? அதுக்காச்சுட்டி தான் அடி வாங்கினது. அது வீணா போகும்லா? சொல்லிடலாங்கியா? அண்ணன் அம்புட்டு நல்லவனுக்கு நம்ம இம்புட்டு கூட பண்ணலன்னா எப்படி? வாட்டி போலாம். ம் ம் ம். இல்லை சாவி கொடுங்க. அண்ணே, ம் என்ன? மதனிக்கிட்ட சொல்லாமே கிளம்புறீங்க? இல்ல நீ போயிட்டு வரோம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல நீ. ரொம்ப முக்கியமா? அண்ணே, மதனியை இன்னொரு தாட்டி பார்க்கணும்னு உனக்கு தோணலையோ? சரிண்ணே, வேணாண்ணே, வாணே நமக்கு கிளம்புவோம்னே. வாணே. வைத்தியெல்லாம் பார்த்துருக்காவ. அதுக்கு ஒரு நன்றி சொல்லாம போனா நல்லா இருக்காதுலா? ஆமாண்ணே, ஓடி போய் சொல்லிட்டு வந்துருவோம். என்ன ஓடி போய் வாழ? ம். எங்க அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காரு. தெரியும். அவனை உனக்கு பிடிக்கலன்னு தெரியும். பரணி, இந்த ஊருக்குட்டி உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இவங்க எல்லாரோட சம்மதத்தோட நம்ம சேர்ந்து வாழலாம். அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? இவ்ளோ பிரச்சனையான பொண்ணு உனக்கு வேணுமா? ஆமா. இந்த பொண்ணுதான் வேணும். ஏன்? ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்க. ஏய், ஐ லவ் யூ பரணி. அதுக்கு முன்னால மத்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எஸ். ஈஸ்வரா. வணக்கம் சார். வணக்கம் சாமி. வணக்கம். வாங்க. என்னங்களே,
வழக்கமா உங்க அண்ணாச்சி தான் வருவாவ. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இல்ல சாமி, அண்ணன் ஜாதகத்தை காட்டலாம்னு வந்தோம். ஏக்கா குடுக்கா. என்னங்க சாமி? அந்த தட்டுல வச்சிருந்தாயே. கனி ஏக்கா, அண்ணன் ஜாதகத்தை எடுத்து கொடுத்தி. எதுக்குங்க? அதான் உங்க மொத்த குடும்ப ஜாதகமும் என்கிட்ட இருக்குல்ல. சோசரியா, ஒரு நிமிஷம் இங்க வாரோம். அம்மாடி, இதுல உங்க அண்ணன் ஜாதகத்தை எடுத்து வைங்க. வெளில கூப்பிடுதாவா என்னன்னு பாத்துட்டு வந்தேன். சரிங்க சார். ஏக்கா சண்முகம் தான் அண்ணன் தான். இதானா? ஏய், வெயிட்டியத யார் ஜாதகத்தை இப்படி புரட்டி புரட்டி பாத்துக்கிட்டு கிடக்க? இது 6 ஜாதகம் தெரியுமா? யாருது? அந்த பரணி புள்ள ஜாதகம். ஏய் தூக்கி போடு. புரட்டி. இது அண்ணன் ஜாதகத்தோட வச்சு பொருத்தம் பாத்துருவோம். கேட்டி வீரா, எதுக்கு இந்த வேலையத்த வேலை? ஏற்கனவே பாத்திர கடைக்காரனும் டாக்டர் காரனும் மல்லு கட்டிட்டு கிடக்கானுவ. இதுல எதுக்குடி அண்ணன் நுழைக்க? காசா பணமா கொடுத்து கேட்டு பாப்போம். ஏய், எதுக்கிட்டே வம்பு? இங்க பாரு, ஜோசியரு மாமா கிட்ட போட்டு கொடுத்துட்டு போறாவோ. அப்புறம் பெரிய சரவலாட போது பாத்துக்கோ. பேருள்ள பக்கத்தை கிழிச்சு கொடுப்போம். அதை குடிட்டு. அது நம்ம அண்ணனுதுல. என்னடி அவசரம் உனக்கு? சும்மா இல்ல. என்ன தாயி, உங்க அண்ணன் ஜாதகத்தை எடுத்து வச்சேலா? எடுத்து வச்சிட்டோம். இந்தாங்க. இப்ப என்ன பாக்கணும் சொல்லுங்க. அண்ணனுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. அவனை கேட்டா எங்களுக்கு முடிச்சிட்டு தான் அவன் கல்யாணம் பண்ணுவேன் நடம் பிடிக்கான். இல்ல முத்துப்பாண்டி, என்னல பொசுக்குன்னு ரொக்கம் நகையெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்ட? அவன் கூட தானே நிறையவா போகுது. ரொக்கத்தை கொடுத்துட்டு மச்சான்னு தோல்ல கைய போடுவான்பா. இதெல்லாம் தேவையில்ல. ஓசிலே ஒருத்திய கரையேத்திட்டாண்டி உன் அண்ணன் அவன். என்ன அதான் வார்த்தை தொண்டைக்குழி வரைக்கும் வந்துட்டுலாம். கக்கு பாவங்க அவன். ஓடி ஆடி அதுகளுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கான். அவனால என்ன முடியுமோ அதை செய்வான். கிழிச்சான். நல்ல பாடா போச்சுன்னு எடுத்து வச்ச காசு எல்லாத்தையும் இந்நேரம் திருப்ப பீரோல வச்சு பூட்டி இருப்பான். ஊர்ல அம்புட்டு பயல்களும் கேட்கானுவா, என்னன்னாச்சு சூடாமணி மவளையாவும் மவனுக்கு எடுத்திருக்கீங்க, என்னத்த சொல்லுது? என்னட்டே வாயை திறக்க மாட்டேங்க? அவன் வீட்டுல சம்பந்தம் வச்சதுக்கு அவன் நமக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அந்த நன்றி எல்லாம் அவனுக்கு எப்பவுமே உண்டு இல்ல. அந்த நன்றியை வச்சுக்கிட்டு என்னத்த செய்தது? ஒரு புண்ணாக்கும் வாங்க முடியாது. இப்ப அவங்க கிட்ட இருந்து என்னப்பா எதிர்பார்க்கறீங்க? ஊருக்கு முன்னாலே இவன் எதுவும் வேணாங்கிறான். வீட்டுக்கு வந்தா போச்சே போச்சே நீங்க புலம்புறீங்க. என்ன டீ வேணுமா இவளுக்கு? ஏங்க கோவப்படாதீங்க.
ஏட்டி பரணி, வாய் மூடிட்டு சாப்பிடு. என்னட்டியே புள்ளைய கிள்ளி விட்டு தொட்டுலயும் ஆட்டுதியா நீயே? இவ பேசலட்டியே, வாய் தான் இவளது, வார்த்தை எல்லாம் உண்ணுது. கோவப்படாதீங்க, சாப்பிடும்போது கோவப்படக்கூடாதுல்ல. தெரியுதுல்ல, பொறவு எதுக்கு சோத்த வைக்கிறப்பெல்லாம் இந்த இளவெல்லாம் எனக்கு. என்னல்ல உனக்கு என்ன? அப்பா ஒண்ணு இல்லப்பா. என்ன ஒண்ணு இல்ல, நீ சம்மு வீட்டுக்கு கூஜா தூக்குறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியோ? என்னாச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? என்ன ஆச்சு? உம்ம மவனுக்கு பொண்ணு எடுத்த வீட்டுல என்ன சீர் செய்தாகன்னு என்னையில கேக்குறானுவா? பொத்த பைசா கிடையாது, நாம தான் போடுதோம் எப்படி இல்ல சொல்லுது? ஓசியில பொண்ணு எடுக்கிறீங்கள, உம்ம மவனுக்கு ஏதாவது சீக்கான சந்தேகப்படுறானுவா? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா. நிச்சயம் முடிஞ்சிட்டு ஏகே சன்னாச்சி மவன் இந்த ஜென்மத்துல அவன் தான் உன் புருஷன். ஏட்டி, நீ இங்கேயா இருக்க? குளிச்சிட்டு இருக்கேன்ல நினைச்சேன். இந்த என்னம்மா இது? உன் கூட பள்ளிக்கூடத்துல படிச்சால அந்த லாலா கடைக்காரர் பொண்ணு. ஆமாம்மா, திவ்யா. அவளுக்கு கல்யாணமா. அவ அப்பாதான் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாரு. அம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு போலான்னு யோசிக்கிறேன். என்னட்டி சொல்லுத? உங்க அப்பா சம்மதிக்க மாட்டாவோ? நான் பாத்துக்கிறேம்மா. எதுக்கிட்டே திரும்பவும் அவங்க கிட்ட செலவில் இழுக்க? பாத்துக்கலாமா. எதுக்கிட்டே ஒரு தினசா பேசுத? இல்லம்மா, அப்பா கிட்ட எப்படி பெர்மிஷன் வாங்கணும்னு எனக்கு தெரியுமா. நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்குவ? என்னட்டி பாப்ப? என்ன நடந்தாலும் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுமா. ஏன்டி என் வயித்துல புளிய கரைக்க? ஒன்னும் இல்லம்மா, நீ போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா போ. நீ காஃபி போட்டு கொண்டு வரதுக்குள்ள நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். போய் காஃபி கொண்டு வா போமா. என்னல காலையில தான் வந்து உடனே கிளம்புத? இது கோர்ட்டுக்கு போறேன்பா. இன்னைக்கு கேஸ் வருதுல்ல, இந்த சொடலக்கண்ண லாக்அப்ல செத்து போனான்ல, அந்த கேஸ் இன்னைக்கு வாய்தா. பாத்துல 7வது கேஸ் இது. சத்தம் போடாம எதையும் செய்ய தெரியாதவனுக்கு சிரிச்சுக்கிட்டே முதுகுல குத்துறதெல்லாம் அந்த அரசியல்வாதியோட வேலைப்பா. முறைச்சுக்கிட்டு முன்னாடி நிக்கிறவன நெஞ்சில குத்தணும்பா. தடம் தெரியாம செய்யறதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா. நாம தான் செஞ்சோன்னு தெரியணும், அப்பத்தான் பயம் வரும். என்னமோ சொல்லுதே. பாத்துல காக்கி சட்டியை கலட்டி விட்டுருவானுவோ. அப்படி ஏதாச்சும் வந்தா சொல்லுதேன்பா. நீங்க தான் இருக்கீங்கல்ல. நில்லுல என்னலா கையில தூக்கு வலிப்பா. அப்பா, நான் போட்டா போல போ. அந்த வீட்டுக்கு தூக்குவாளியை தூக்கி நாசமா போயிடக்கூடாது நீ போ. அம்மையும் முழு முன்னூடி வாராக. அடுத்து என்ன கூத்தோ? என்னங்க சொல்லுங்கட்டி, இன்னைக்கு என்ன கதை? பேட்டையில ஒரு கல்யாணம். யாருக்கு?
பரணியோட சிநேகிதிக்காரிக்கு. பேட்டையில இவளுக்கு ஏத்துட்டி சிநேகிதிக. ஜங்ஷன் ஸ்டேஷன் ரோட்ல லாலா கடை வச்சிருக்காவல்ல குறிஞ்சி முருகேசன். போன வாரம் பத்திரிக்கை வச்சுட்டு போனாருல்ல. கேட்டி ஏதோ 4 பேர் பத்திரிகை வைப்பானுதான், அதுக்கு என்ன இப்ப? பரணி அந்த கல்யாணத்துக்கு போனோன்னு. ஏலா அத சொல்லிட்டீங்க முதல்ல. வீட்டுல கடந்துட கூடாத. எவன் கல்யாணம் வைப்பேன், எவ சமைவா, எந்த ஊர்ல திருவிழா வருதுன்னு பார்த்துக்கிட்டே கிடைக்க வேண்டியது. அப்படி ஏதாச்சும் வந்துருச்சு உடனே பொட்டியை தூக்கிட்டு ஓடிட வேண்டியது. இல்லையாளா? அது இல்லங்க. இந்த பாரு, நிச்சயமான புள்ள 4 இடத்துக்கு போறதுக்கு ரோசனை பண்ணோன்ட்டி. நீ என்னடா இவளுக்கு வக்காலத்து வாங்கி நிக்க? எங்க பக்கத்துல தானே, ஒரு 2 நாள் தான். நான் அந்த கல்யாணத்துக்கு போறேன்ப்பா. அனுமதி கேக்கியா இல்ல தகவல் சொல்லுதியா? நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான்ப்பா. உன்னால மாமாவுக்கு ஒரு காரியம் ஆகணும்ட்டே. என்ன மாமா இப்படி சொல்லுதிய? இல்லன்னு சொல்லுங்க, என்னையா வந்து நிக்க? நம்ம பரணி இருக்கால? ஆமா, அவளுக்கு என்னப்ப? அவ வாய் ரொம்ப நீளுது. இப்ப பட்டணத்துக்கு போய் படிச்சுட்டால, பெரிய படிப்பு படிச்சு கிழிச்சிட்டோம்னு அவ ஏன்ட்ட காட்டுதா. நம்ம என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு துளிர் விட்டு போச்சு அவளுக்கு. அவ நல்ல பொண்ணு தானே மாமா, சொன்னா புரிஞ்சுக்கிடுவா. என்ன சிங்கி அடிக்கிறீங்களோ? அப்படி இல்ல மாமா, நான் பொதுவா தான் சொன்னேன். டே, அவளுக்கு ஏதோ சிநேகிதிகாரியோட கல்யாணமா போய் அவருன்னு ஒத்த காலில் நிக்காப்புல. நிச்சயமான புள்ள வெளியில போக கூடாதுன்னு சொன்னா என்ன மண்டையில ஏறவே மாட்டேங்கி. அந்த கல்யாணம் எங்கிட்டு மாமா? அது எங்க பேட்டையில தான். இங்கனக்குள்ள தானே மாமா, போயிட்டு வரலாம்ல. என்னல எனக்கே புத்தி சொல்லுதியோ? ஐயோ அப்படி இல்ல மாமா. பழைய சவுந்தர பாண்டியா இருந்தா அவளை கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பேன். நிச்சயமாயிடுச்சேன்னு பாக்குதே, இல்லைன்னா வெளுத்து விடுவது. என்னல ஏன் முகத்தையே பார்க்க? இல்ல மாமா, இப்ப நான் என்ன பண்ணணும்? அதாம்ல, நீ 2 நாள் அவ கூட போயிட்டு வரணும். என்ன போவியா மாமா? இல்ல செய்வியான்னு கேட்ட உடனே செய்யுதேன்னு சொல்லணும்ல. செய்த மாமா, நான் கூட போயிட்டு வரேன். சம்மு முழிக்கிற மொழியே சரியில்லை மாமா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இருக்காது மாமா. அப்படியா சொல்லுத? ஆமா மாமா, அவ நல்ல புள்ளல்ல. நல்ல புள்ளதான்லே. அதே மாதிரி நல்ல புள்ளையாவே இருந்துட்டா அவளுக்கு நல்லது. இல்லைன்னா அவ அப்பனோட இன்னொரு முகத்தை அவ பார்க்க வேண்டி இருக்கும். அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தாத்தே உன் தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். ஒரே மேடையில் நடக்கிற கல்யாணம்ல ஒண்ணு விட்டு ஒண்ணு பண்ண முடியாதுல்ல. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது மாமா. இந்த பாருல, ஏகேஎஸ்கார மவனுக்கும் அவளுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ண வேண்டியது ஓம் பொறுப்பு. அது மட்டும் தப்பாச்சு, அது உன் தங்கச்சி வாழ்க்கை. மைனி,
கண்ணாடியில சும்மா தீயா இருக்கீல. அப்படியா? அட ஆமா மைனி, நம்ம சமந்தா கணக்கால இருக்கீங்க. ஓ ஏலே யார் உன்ன சுமந்தா? அண்ணே அது சுமந்தா இல்லனே, சமந்தா. ஆறுது நம்ம வெள்ளமண்டிக்காரன் பொஞ்சாதி. ஏலே இந்த வண்டி கிளம்பாதா? அது ஸ்டார்ட் ஆகாது. வாய வைக்காத ஆபச்சக்குருமா. வாய் வைக்கல, இன்ஜின்ல கை வச்சிருக்கேன். மைனி என்ன சொல்லுதீங்க? அவன் டிரைவர் இல்ல, எங்க அப்பாவோட உளவாளி. உளவாளியா? அதான் அவனை கட் பண்ண வயரை கட் பண்ணிட்டேன். இப்ப எப்படி ஊரு போய் சேர்றது? அண்ணே ஏதாவது ஒரு வண்டி வரும், மடக்கிடுவோம்னே. ஆமா இவருக்குன்னு வண்டி வரும். அண்ணே வரும்னே, வர வண்டியில போவோம்னே. ஹேய் ஹலோ. ஏல என்னாச்சு? ஏன் பதறத? அங்க பாரு மைனி, காக்க காக்க வண்டி வெள்ளை கலர்ல வருது. ஏலே என்ன வெள்ளை காக்கா மல்லாக்கா பறக்க மாதிரி சொல்லுத? டேய் வண்டி மடக்கு. தோ பாஞ்சிடுறேன். அண்ணே பேட்ட போமா? போலாம். எம்பிட்டு தருவிய? எம்புட்டா உங்க வண்டி எம்புட்டு? ஏலே சும்மா இருக்க மாட்டியா நீ? சரி எவ்வளவு வேணும்? 5000 ரூபாய் கட்ட தருவீலாக்கோ? என்னது 5000 ரூபாவா? அல்ல வேலைக்கு ஆகாது, நீ கிளம்பு. ஏய் இரு, நான் தரேன். தரீங்களா? சரிங்க. ஆனா ஒரு 47 48 49 50. ஏலே அண்ணன் எப்ப கிளம்புவான், தின்ன எப்ப காலி ஆகும் காத்து கிடந்தீங்களோ? நான் அந்த பக்கம் வண்டி எடுத்து கிளம்புனா நீங்க இந்த பக்கம் வண்டியை தட்டிட்டு கிளம்பிட்டீங்களோ? ஏலே இந்த கல்யாண வீட்டுக்கு தான் போறேன்னு மூச்சு விட்டீங்களா நீங்க? ஆட்டம் போடுதால ஆட்டம். என்ன ஆட்டம்? பொம்பளை புள்ள போடுற ஆட்டம் அது. அப்புறமே போடுதிய பொய் 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 பொய். ஒவ்வொருத்தையும் பொய். வாயை திறந்தா பொய். கேட்கம்ல என்ன வாயில கொழுக்கட்டியா வச்சிருக்கீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. அண்ணே என்ன நொண்ட வெண்ண? நீ இம்புட்டு நேரம் எங்களையா ஏசிட்டு கிடந்த? பொறவே நீ உன்னெல்லாம் ஏசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சோம். என்னல செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன கொமக்கையா செய்தீங்க? நீ சொன்னதெல்லாம் ஒரு வாட்டி திருப்பி சொல்லு பாப்போம். இந்த கல்யாணத்துக்கு தான் போறீங்கன்னு யாராவது ஒருத்தியாவது மூச்ச விட்டீங்களா? ஆறு சத்தம் போடாம இந்த கல்யாண வீட்டுக்கு வந்தது? பொய் 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 பொய், உடம்பு பூரா பொய். ஆறு பொய் சொன்னது? ஆட்டம் போடுது ஆளுங்க, ஆட்டம் பப்பர பேன். என்ன பரணியும் பொம்பளை புள்ள தானே? அது மாப்பிள்ளை வீட்டு வர அவ கூட சேர்ந்து அங்கனுக்குள்ள ஆட்டத்தை போட்டுட்டு இங்கனுக்குள்ள வந்து எங்களை ஏசுனா எப்படின்னா? உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியானே? இல்லை அண்ணே என்னல சொல்லுதா? உண்மையை சொல்லுதா அவகனே? அப்பா அவளுக்கு செஞ்சத சரின்னு சொல்லுதா அவளா? அண்ணே நாங்க ஐயா கூட தான் கல்யாணத்துக்கு வந்தோம். எங்களை குறுக்குத்துறையில மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு தான் ஐயா கிளம்பி போனாரு. இந்த கல்யாணத்துக்கு தான் போறோம்னு உன்கிட்ட ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு தானே கடந்தோம். அண்ணே இப்ப என்னத சொல்ல வர? அவ தப்பு பண்ணது நீதான் தம்பி, நாங்க இல்லன்னு சொல்லுதா அவங்க. எதுனாலும் கூப்பிடு, சரியா?
நானும் கார்த்தியும் ஒருத்தர் காதலிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். எங்களை சேர்த்து வைக்கிறேன் நீ சத்தியம் பண்ணிருக்க, அத மறந்துடாத. இந்தாரு, உனக்கு ஒரு பக்கம் பரணி கல்யாணம், ஒரு பக்கம் உன் தங்கச்சி கல்யாணம். ஏற்கனவே உன் தங்கச்சிக்கு நிச்சயமாயி நின்னு போயிடுச்சு. இன்னொரு தடவை அவளுக்கு அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதுவும் நம்ம ஊர்ல ராசி இல்லாத பொண்ணுன்னு முத்திர குத்திரும். நம்ம 2 பேரோட மானமும் உன் கையில தான் இருக்கு. மைனி அண்ணே, என்னலே நீ மாமா சைடா இல்ல நம்ம மைனி சைடானே? உனக்கு எப்படி தெரியுது? இல்ல மைனி சைடு மாதிரி தான் இருக்கு. எப்படி சொல்லுத? ஏனா நீ மாமா கிட்ட அந்த கண்ணாடிக்காரனை பத்தி போட்டு கொடுக்கவே இல்லல்ல. ஏட்டி, அந்த கண்ணாடிக்காரன் என்ன கணக்குல வந்திருக்கானே தெரியலையேட்டி. மாப்பிள்ளை வீடு மாதிரியும் தெரியல, பொண்ணு வீடு மாதிரியும் தெரியல. பொண்ணோட சிநேகிதக்காரங்க வீடு. அது சரி. ஏட்டி வீரா, அந்த அம்மாபுர ஜோசியக்காரன் அடிச்சு சொன்னாம்லாட்டி, அண்ணனுக்கும் பரணிக்கு தான் கல்யாணம் ஆகுன்ட்டு. அத்தா எனக்கும் குழப்பமா கிடக்கு பாத்துக்க. சண்முகம், இந்த போட்டியில யாரு ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சார் வால் தான். சும்மா சொல்லாதீங்க. நான் படிக்காதவன், சார் படிச்சவரு. நீங்க தான் ஜெயிப்பிய. மருதாணி வைக்கிறதுல போய் என்ன படிச்சவன் படிக்காதவன்ட்டு. மிஸ்டர் கிராஸ்ஹோப்பர், நீங்க சொல்லுங்க யார் ஜெயிப்பாங்கன்னு. அதே எல்லாரும் கை கழுவ போயிருக்காவல்ல, வந்தா தெரிஞ்சிரும். வரட்டும். கல்யாணம் பண்ணி இப்ப கையை காட்ட போறாங்க. மாப்பிள்ள உங்க மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்காருன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒத்து கொடுத்தோம் மாப்பிள்ள, நீங்க பாசக்காரர் தான். பரணி, எந்த கையை காட்ட போறிய முதல்ல? டாக்டர் கார்த்திக், நல்லா செவந்திருக்கல. ஆமாண்ணே, கண்ணாடிக்காரன் தான் ஜெயிப்பான் போல இருக்கு. அண்ணே அவுட்னு தான் நினைக்கேன்டி. ஐயோ பாவோண்டி, அதுக்கு ராசியே கிடையாது. இப்ப மொரப்பையன் சண்முகம் மருதாணி வச்ச கையை காட்டுங்க. சண்முகம்,
அண்ணே ம் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா என்ன பாட்டு கச்சேரி தானே? அண்ணே அது இல்லனே, உறவு இவங்க அதுக்கு வேற பேர் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காவ? அது சங்கீத். என்ன கீத்து? சங்கீத்னே. இலே சங்கீதத்தை பின்னாடி கடிச்சு முழுக்கிட்டா சமாச்சாரம் வேற ஆயிடுமாலே. அக்கா, அந்த வெங்கடேஷன் கிளம்பிட்டானா? தெரியலட்டி. அதுக்கப்புறம் ஆள் சத்தத்தையே காணும். ஆனா எனக்கு ஒரு மாதிரி தான் கிடைக்கு. நெஞ்செல்லாம் வலிக்கிட்டி. அக்கா, நான் உனக்கு கேப்பேன், நெசம் சொல்லுதியா? என்னட்டி? அத்தானை விட வெங்கடேஷனை தானே உனக்கு பிடிச்சிருக்கு? நாங்க தானே கேக்கோம், நெசத்த சொல்லு. இங்க பாருட்டி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த கல்யாணம் நம்ம அம்புட்டு பேரு தலையெழுத்தி மாத்தமுண்டு. அண்ணன் நம்புதான். மேற்கொண்டு பேச என்ன கிடக்கு? ஏக்கா, நாங்க என்ன கேக்கோம், நீ என்ன சொல்லுத? எனக்கு அவனை பிடிக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது, பாத்துக்கிடுங்க. அவன் வேணுமா வேணாமா அதான் கேள்வி. நமக்கு அவன் வேண்டாம், அம்புட்டுதான். நமக்குன்னு ஏன் எல்லாரையும் கூட சேர்க்க? உனக்கு அவன் வேணுமா வேணாமான்னு அத சொல்லு. உனக்கு அவனை பிடிச்சிருக்குக்கா, ஒத்துக்கிடதான் மாட்டேங்க. ஆமாக்கா, கட்டிக்கிடுதியோ இல்லையோ உனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்க இங்க வந்து பாட்டு பாடலாம். கார்த்தி, எனக்காக என்ன பாட்டு பாட போற? என்ன இதுக்கும் போட்டி வைக்க போறியா? ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? ஆமா, எதுக்கு அந்த சண்முகத்து கூட என்ன கம்பேர் பண்ற நீ? ஹே, நிஜமாவே உனக்கு கோவம் வருதா? தெரியுது இல்ல, அப்ப கோவப்படுத்தாம இருக்கலாம்ல. அது எப்படி? நீ கோவப்படுறது பார்க்க கியூட்டா இருக்கு. சண்முகம் பாவம்டா. நம்ம கல்யாணத்தையே அவன் தான் நடத்தி வைக்க போறான். சும்மா அவனை போய் முறைச்சுக்கிட்டு. புரியுது, ஆனாலும் நீன்னு வரும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆயிருது. அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் ஒரு நல்ல பாட்டா பாடி என்னை இம்ப்ரெஸ் பண்ண பாப்போம். பாடுறேன். பாடி அசத்துறேன். நாம இப்போ சங்கீதம் ஆரம்பிக்க போறோம். முதல்ல மாப்பிள்ளைங்க பொண்ணுக்காக பாட்டு பாட வைக்க போறோம். பாட்டா? அதெல்லாம் வேணாம் வேணாம் வேணாம், இதெல்லாம் பழக்கம் இல்லம்மா. பாடுங்க, பாடுங்க, பாடுங்க. அண்ணே என்னனே இதெல்லாம்? அடியே அழகே, ஏன் அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாதே. என்னனே பாட்டு பாட சொன்னா வாய்ப்பாடு வாசிக்கிற மாதிரி வாசிக்கா? இவனுங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டானு போல இருக்கலாம். இந்தாங்க. அண்ணே கையெடு. யாரு? ஏக்கா, அது வெங்கடேசன். தெரியுது. அண்ணன் பார்த்தா செத்துச்சு. ஏக்கா, நல்லா பாடுவானோக்கா. பள்ளிக்கூடத்துல பிரேயர்ல பாடுவான். அவனை பார்க்கவே பாவமா இருக்குக்கா.
பெரிய பெரிய சிங்கர்லாம் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க மாதிரி இருக்கே. அடுத்து யார் வர போறீங்க? ஏ தேங்க்யூ. பரணிக்காக. இப்ப யாராச்சும் இதை கேட்டாளா? என்ன பாடுதாக? ஆமா, ஆளை பார்த்தா அழகு போல, வேலை பார்த்தா இளவு போல. வாவ், சூப்பரா பாடுங்க கார்த்தி. ஐயோ ஐயோ பரணி பரணி, அசையாது அசையாது, பாம்பு. அப்படியே இருங்க பாம்பு. அசையாத பரணி, கண்ணு பயப்படாத. இதுல போய் ஆளுல வந்து பட்டிரும். வேண்டாம், பயப்படாத, கமிஜாரு. எதி கண்ணு, இதுல போய் ஆளுல கூட்டிட்டு பட்டி. போ, பயப்படாத பரணி. பரணி அண்ணே, பயப்படாத. யாராவது வாங்கல, பாம்பு. பரணி அசையாத. என்னாச்சு? ஏய் சுத்தி பாத்து சுத்தி. ஐயோ பாத்துமா பரணி, பாத்துமா அசையாதமா. அப்படியே அசையாத. அசையாத இரு. அசையாத அமைதி. அப்படியே இரு. அப்படியே அப்படியே. அசையாதமா. பாத்துப்பா. ஏதாச்சும் பண்ணு. அம்மா அசையாம இருமா, அது நல்ல பாம்பு. கொத்துனா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அசையாம இருமா. பாத்து பாத்து. அசையாம இரு. அம்மா, யாராவது பாம்பு பிடிக்கிறாங்களா? மெதுவா நகராதம்மா. நகராத கொஞ்ச நேரம். பாத்து பாத்து மெதுவா. அசையாத பண்ணு. அப்படியே இரு. அப்படியே இருமா. பரணி, அப்படியே இருமா, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணு. என்னாச்சு? பாம்பு. இருமா பாத்து. அப்படியே இரு. பேசாதம்மா, அமைதியா இருமா. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. பரணி, இரு அசையாத. இரு அப்படியே இரு. இல்ல உருவா. ஏய் பரணி, அப்படியே இரு. நான் வரேன். பயப்படாத. பாத்து. ஐயோ பாத்து. அப்படியே இருமா. பரணி அசையாத பண்ணு. பாத்து. இருமா. பயப்படாதம்மா. அசையாம இரு. நான் பாத்துக்கிட்டேன். பாத்து. பாத்தியாக்கா அண்ணன? எட்டுக்கால் பூச்சிய பார்த்தாலே எசக்கின்னு ஊரை கூட்டுவான். இன்னைக்கு பட்டுன்னு பாம்பை கையில பிடிச்சிட்டா. ஆமாட்டி. அந்த பாம்பு எத்தான் தண்டி இருந்துச்சு தெரியுமா? பார்த்தல. பொட்டுன்னு போட்டு இருந்துச்சுன்னா போய் சேர்ந்திருப்பான். காதல் கண்ணை மறக்கி அவனுக்கு. அண்ணனை என்னால புரிஞ்சுக்கவே முடியலட்டி. இதுல என்ன புரியல உனக்கு? அதான் நடக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு டி அவளுக்காச்சும் இப்படி எல்லாம் பண்ணுதான்?
புடிச்ச பிள்ளை கொண்டுனா துடிக்கிறதுதான். ஏக்கா பரணி சண்முகம் எங்க? அது காபி குடிக்க போறேன்னு சொன்னுச்சு. ஓகே. என்னாச்சு பரணி? எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்னது? என்னன்னு சொல்லு. சண்முகம் யாரையோ காதலிக்கிறாங்க. அப்படியா? சொல்லுத. ஆமா. ஏன் உங்களுக்கு தெரியாதா? பொய் சொல்லாதீங்க. சத்தியமா? அவனுக்கு ஒரு காதல் இருக்குன்னு அவனே ஒத்துக்கிட்டான். அது யாருன்னு தான் எனக்கு தெரியணும். உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட மறைக்காதீங்க. இப்ப என்னத்துக்கு திடுதுப்புன்னு இப்படி கேக்குதவ? காரணம் எல்லாம் எதுக்கு? உங்க அண்ணன் ஒருத்தைய விரும்புறான். அது யாருங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல பரணி, அவன் எதையுமே வெளிப்படையா எங்ககிட்ட சொன்னதில்ல. அவன் என்னைக்கு எதை வாய் திறந்து சொல்லிருக்கான்? இப்ப கேட்டா கூட ஏதாவது பொய் தான் சொல்லுவான். அதனால்தான் உங்ககிட்ட கேக்குறேன், சொல்லுங்க. அண்ணனா எதுவும் சொன்னதில்ல. அவன் சொல்லல, ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. நான் சொல்லுதேன். வா சண்முகம், உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன். நீயே உன் வாயால சொல்லு, நீ யார லவ் பண்றன்னு. கேக்குறாவுல, நீங்களே சொல்லிருக்கலாம்ல. அண்ணே, நான் ஒருத்தி விரும்புறது நெசந்தேன். அதான் உங்ககிட்ட சொன்னோம்ல. அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே, அது யாருன்னு சொல்லு. அது உன் மாமா பொண்ணு இல்லன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். அது என் மாமன் பொண்ணு தானே. என்ன சொல்ற? ஆமா, என் மாமா தங்கவேலு பொண்ணு தமிழரசிய தானே நான் விரும்புதேன். எக்கா வேணாங்கா, எனக்கு பயமா இருக்குடி. அந்த வெங்கடேச ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டானா பிறகு காலம் புறாவது நெஞ்சுக்குள்ளார முள்ள தச்சுக்கிட்டு கிடக்கும்ல. அதெல்லாம் அவன் ஒண்ணும் பண்ணிக்கிட மாட்டான்கா, நீ வீணா பயராத. இல்லடி, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நான் நேர்ல போய் கண்டிஷனா சொல்லிட்டு வந்துடுறேன் டி. எக்கா, அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. வெங்கடேச இங்க வந்தது அண்ணனுக்கு தெரிஞ்சது அம்புட்டு தாண்டி அண்ணன் அது தோலை உரிச்சு போடுவான். எனக்கு என்னமோ நீ வேலையத்த வேலை பண்ணுதன்னு தோணுது. அம்புட்டுத இசக்கி, அண்ணன் என்ன எங்கன்னு கேட்டா மட்டும் ஏதாவது சொல்லி சமாளிங்க. நான் வரச அதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. எனக்கு ஒரே பயமா வருது டி. அக்கா ஏன் தான் இப்படி பண்ணுதாலோன்னு தெரியல. பாத்துக்கலாம் டி. அதுக்குள்ள அக்காக்கு மனசு மாறிட்டுன்னு நினைக்க. போய் தர டி. என்னலே, எல்லாம் தூங்குனீங்களா? ஒரு முக்கியமான வேலையா நான் வல்லநாடு வரைக்கும் போயிட்டு வரசா வந்து விடுதேன். சரிண்ணே. தாலி கட்டுறது முன்னாடி வந்து விடுவேன். ஆவட்டும்னே. வரவே வரணி, நான் எங்கிட்டன்னு கேட்டா சொல்லிடாதீங்க. சரியா? இல்லே, ஓட்டர் ரேடியோ உங்ககிட்ட தான் சொல்லுதேன். சரிண்ணே. சரியா?
வரலாம். அப்புறம் ரத்னா எங்க? இன்னைக்கு சனிக்கிழமல சனீஸ்வர கோயிலுக்கு விளக்கு போட்டுட்டு வந்துட்டு தானே போயிருக்கா. தெளிவா போயிருக்கா? இல்லனே, கூட ஆளுவ போயிருக்காவோ. இதுக்குல கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு அண்ணே முக்குல இருக்குது கோயில் தாம்னே, வந்துருவா. சரி, அவ வந்தா போன் அடிக்க சொல்லுங்க. சரிண்ணே. சரி, நீங்க பாத்துக்கிடுங்க. அக்கா அக்கா வெங்கடேசனை பாக்க போயிருக்கா. இவன் காலங்காத்தால யார பாக்க போறான்? சொல்லுங்க பாப்போம், நீங்க பதிலுக்கு என்ன செஞ்சீங்க? எங்களை சபையில அசிங்கப்படுத்தினீங்க. இப்போ வந்து என்னத்த கேட்க சொல்லுதிய? தப்புதான் ரத்னா. எல்லாத்தையும் கெடுத்தது உங்க அம்மா தான். நாங்க ஆரும் இல்ல. அதுக்குதான் கால்ல விழுதம் சொல்லுதம்ல. எதுக்கு அடம் பிடிக்க? யார் அடம் பிடிக்கா? நீங்களா நாங்களா? இங்க பாரு ரத்னா, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். அப்படிதான் சொல்லிவிட்டேன். இங்க இருங்க. கொஞ்சம் நெஞ்சம் உங்க மேல இருக்கிற மறுவாதிய நீங்களே கெடுத்துக்காதீங்க. அம்புட்டுதான் நான் சொல்லுவேன். இப்ப நீ என்னதான் பண்ண சொல்ற? என்ன ஆளு விடுங்கன்னு சொல்லுத. முடியல. அதுக்கு ஏழாமத கோட்டி பிடிச்ச அலையுத. மாலையும் கழுத்துமா நீ என் பக்கத்துல உட்கார்ந்தது என் மனசுக்குள்ளே இருக்கிறதுனா. இங்க இருங்க. எனக்கு என் மாமா மௌனோட நிச்சயமாயிட்டு. இப்படி இங்கனுக்குள்ள வந்து நின்னு பேசுறதே தப்பு. ஏதாச்சும் எடை கொடுமை செஞ்சுக்க போறியேண்டு புத்தி சொல்லத்தான் வந்தேன். போய் உங்க அப்பா அம்மா சொல்லத பொண்ணு கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ரத்னா, என் வீடு வேணாம், உன் வீடு வேணாம். எங்கனாச்சும் போய் நம்ம நிம்மதியா இருக்கலாம். இன்னொரு தரம் இந்த வார்த்தையை கேட்ட அம்புட்டுதான் சொல்லிவிட்டேன். எங்க அம்மா ஓடி போன படிய இப்ப வரைக்கும் தொடக்க முடியாம தவச்சுக்கிட்டு கிடக்கும். கூட வரணுமாம்ல கூட. இந்தாருங்க, என் பொண்ணு கூட உங்க கூட வராது. சரிப்பா மாமா. இல்ல கூறுகட்ட பையல அங்கனுக்குள்ளே இருந்து பரணிய பாத்துக்கான இங்க நீ வந்து என்னைய பார்க்க வந்திருக்க. என்ன விஷயம் சொல்லு. இல்ல, உங்ககிட்ட நேர்ல பேசலாம். நீ இங்க வந்த நேரத்துல அங்க ஏதாவது வேலையை காட்டான்னு வெயி உன்னை உரிச்சு உப்பு கட்டு போட்டுருவேன் நான். பாத்துக்க. ஆத்திரப்படாதீங்க மாமா. சொல்லி தொலைங்குதேன். ஆத்திரப்படாத, அவசரப்படாதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க மாமா. சரி, நான் இப்போ பொறுமையா கேக்குறேன். சொல்லு. பரணிக்கு ஏகேஎஸ் மாவனை கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்ல மாமா. இதை சொல்லத்தே நீ இம்புட்டு தூரம் கிளம்பி வந்தியோ? மாமா, நான் சொல்லுத முழுசா கேளுங்க மாமா. எல்லாம் என் நேரம்ல பாம்பு பரமசிவன் கழுத்தை சுத்திக்கிட்டு கருடா சௌக்கியமா அப்படின்னு பாடுமாமே. அந்த மாரி இருக்குல்ல நீ என்கிட்ட பேசுறது. என்னத்தை செய்ய பெரியவக பேசுதீங்க, நான் குறுக்கல பேசலங்கய்யா. சொல்லு, என்ன விஷயம்? மாமா, பரணிக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு. யாருல அது? அது அவ கூட வேலை செய்த டாக்டர். நிசமாவால சொல்லுத? ஆமா மாமா. ஓ,
அதான் அம்மையும் அவளும் டாக்டர் மாப்பிள்ளைன்னு ஒத்த கால நின்னாவளோ. சரியில்ல, இதை நீ போன்லயே சொல்லி தொலைச்சிருக்கலாம். எதுக்கு நேர இங்க கிளம்பி வந்தே? என்னலே, என்ன முழிக்க? நீங்க கோச்சுக்காட்டி ஒண்ணு சொல்லுதே. கோச்சிக்காதீங்க. நான் கோபப்படுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் கோச்சிக்கிறீங்களான்னு கேளு. என்ன ஆனிச்சு சொல்லு. அந்த டாக்டர் அந்த கல்யாணத்துக்கும் வந்திருக்கா அப்படி. அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் போயே தீருவேன்னு அடம் பிடிச்சாலோ. அவன் கைய கால உடைக்க வேண்டியதான் அங்கேயே. நீ அப்படி செய்ய முடியாதுல்ல மாமா. பரவு என்னலே பண்ணலாங்க. அது அவன் டாக்டர். அதுக்கு டாக்டர் மருமவன்னா உங்களுக்கும் கௌரதியா இருக்கும்ல மாமா. என்னலே, உனக்கு கீ கொடுத்து அவ இங்க அனுப்பி விட்டுருக்காளோ. அவ பாடுத பாட்டியே நீயும் பாடுத. இல்ல மாமா, அவ இஷ்டப்பட்ட பையனையே அவளுக்கு நீங்க என்னங்க. இந்தா தண்ணி குடிலா. எதுக்கு எதுக்கு இப்ப புருஷனுக்கு நன்றி எல்லாம் சொல்லுது? ஆறா இருந்தாலும் வீட்டு பொம்பளைய இப்படி இன்னொரு ஆம்பளையோட பார்த்தா வெளம் வரும்ல. வீட்டு பொம்பளை மேல நம்பிக்கை இல்லாத பயலுவதான் அப்படி நடந்துக்கிறானுவா. எனக்கு உன் மேல மலை ஒசரத்துக்கு நம்பிக்கை இருக்கு புள்ள. சண்முகம் உன்னை எப்படி வளர்த்தான்னு கூட இருந்து பார்த்துருக்கோம்ல. சுட்டு போட்டாலும் உங்களுக்கு தப்பு செய்யலாம் வராதுல. இந்த பயலும் நல்ல பயதான். என்ன செய்ய, அவன் நேரம் அவனுக்கு ஒன்ன கட்டிக்கிட்டே கொடுத்து வைக்கல. உனக்கு எனக்குன்னு மேல சாமி முடிச்சு போட்டிருக்கும்ல. யாரு நீ இங்க வந்ததோ இவனை பார்த்ததோ உன் அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். என்ன பாவம், அவன் மனசு சங்கடப்படுவான்ல. மேற்கொண்டு அந்த பையன் ஏதாச்சும் செலவில் எடுத்தா என்கிட்ட சொல்ல, நான் பார்த்துக்கிட்டேன். பயராத, சுட்டெல்லாம் போட மாட்டேன். அவன் அம்மையை கூப்பிட்டு பேசிக்கிட்டேன். சரிதான். ஆமா, எங்க போனோம்? பேட்டையில ஒரு கல்யாணம், அதுக்கு தான் வந்தோம். வா, நான் கொண்டு போய் இறக்கி விடுதேன். ஐயோ அதான் வேண்டாம், நான் போய்க்கிடுதேன். ஏன் ஏன் அத்தான் கூடலாம் வரமாட்டீங்களோ? அது இல்லை தான், அது சத்தர்ல அந்த பாயகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். வேண்டாம் தான், சொன்னா கேளுங்க. பயராதல, கை நீட்ட மாட்டேன், சும்மா புத்தி சொல்லிட்டு வாரேன். கட்டில்ல மாப்பிள்ள,
என்ன நிப்பாட்டீங்க? கட்டல, தாலிய கட்டுங்க. சமூகத்தை என்ன முறைக்கே? ஓ, உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னா அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டு நீ நினைச்சா, அப்ப நீ எனக்கு பண்ணிருக்கே, இதுக்கு பேர் என்ன? வேற எவன் கல்யாணத்துக்கு ஓடி வர சொல்லிட்டு இங்க வச்சு அவளுக்கு தாலி கட்டுற நீ கட்டு. இப்ப கட்டம் பாப்போம், இப்ப கட்டல பாப்போம். 10 எண்ணுவேன், அதுக்குள்ளார நீயா வந்து வண்டியில ஏறிட்டா இந்த பைய உசுரோட ஊருக்கு போய் சேருவான். இல்லன்னு வையே, சும்மா உங்க அப்பா விளையாட்டு காட்டான்னு நினைக்கியோ? இது பொம்மை துப்பாக்கி நினைக்காவ, சுடல. ஒண்ணு, 2. மாமா வேணாம் மாமா. யாரும் பேசக்கூடாது. இதுக்கு மேல வேகமா எண்ணுவே, பார்த்துக்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கருமம் பிடிச்ச காதலா நம்மளான்னு இன்னைக்கு போட்டு பாத்திர வேண்டியதுதான். என்ன சம்மோ, என்ன சொல்லுத? வர சொல்லல அவங்கள. அப்பா, ஏய், அசையக்கூடாது சொல்லு. வட்டம் வட்டம் பானையே சுட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். பானைக்கு பதில் ஒண்ணு நான் சுட்டுட்டேன்னா பிறகு நான் சொல்லலன்னு சொல்லக்கூடாது. பாத்துக்க. இப்ப எதுக்குப்பா கார்த்தியோட அப்பா அம்மாவை வர சொன்னீங்க? பெத்தவங்களுக்கு தெரியாம புள்ளைங்க கல்யாணம் கட்டிக்கிட்டா எனக்கு கசக்குது. அவங்களுக்கும் கசக்கா இல்ல இனிக்கான்னு கேட்கலாம்னு தாண்டி அவங்கள வர சொன்னேன். அவங்களுக்கும் கசக்கான், பாத்துக்கிட்டு. இப்ப கூப்பிடுவாங்களோ எப்ப கூப்பிடுவாங்களோன்னு வெளிய இன்னொருத்தி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காளா? ஏட்டியே, எல்லாரும் வந்துட்டாவா, நீயும் வாட்டியே உள்ள.
உன்னைய பெத்தவங்க அவங்கள பெத்தவங்கன்னு எல்லாரும் வந்துட்டாவ. இப்ப என்ன செய்யலாம்? சமோ, நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? கேக்குதோம்ல? சாமி கிட்ட இதை கொடுத்து வாசிக்க சொல்லல. ஓம் நம சிவாய. திருச்செந்தூர் நினைவில் வாழும் ஐயா கண்ணு ஆவுடையம்மாள் பேத்தியும் சவுந்தரபாண்டி பாக்யம் அவர்களின் புதல்வியான குமாரத்தி பரணியை சென்னை தீநகரைச் சேர்ந்த மனோகரன் சாவித்ரி அவர்களின் புதல்வன் கார்த்திக்கு திருமணம் செய்து தர நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். அக்காவுக்கு முதல்ல பார்த்த பையன் அந்த பள்ளிக்கூடத்துல தானப்பா வேலை செய்தான். யாரு? வெங்கடேசனா? ஆமாப்பா, நிச்சயம் வரைக்கும் போய் நின்னு போச்சுல, அதான் அவன் மூஞ்ச பாக்குறதுக்கு அக்கா சங்கடப்படுதா? இந்த பைய நேத்து வந்து நீ பார்த்த மக்கள். என்னப்பா சொல்லுதிய? ஆமாத்தா. எப்பப்பா? நேத்து சாயங்காலம் குட்டிலால கிடக்கிட்ட நின்னுட்டு இருந்தேன், அங்க வந்து நீ பார்த்தாள. என்னப்பா, ஏதாவது செரவலை இழுத்தானா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல பையன்தா. என்னப்பா சொன்னா? எப்படியாவது உன்னை கெட்டிக்கிட முடியாதான்னு கேட்டாமா. நீங்க என்னப்பா சொன்னீங்க? நான் எல்லாத்தையும் பேசி முடிச்ச பிறகு இப்ப வந்து கேக்கியப்பா, இது நியாயமான? நான் வேற என்னத்து சொல்ல? அப்பா இப்படி கேக்கன்னு தப்பா நினைக்காத. முத்துப்பாண்டிய கெட்டிக்க உனக்கு இஷ்டம் தானா? எல்லாம் பேசி முடிச்ச பிறகு இப்படி கேக்கீங்களே, இது நியாயமா அண்ணாச்சி? ஏத்தா, பேசி முடிச்சா என்ன? பிள்ளைக்கு பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிட வேண்டியதானே? தங்கச்சி வீட்டு சம்பந்தம்னு அம்பிட்டு சந்தோஷப்பட்டியலே. என் சந்தோஷம் கிடைக்க கழுத, அதை விட கெட்டிக்க போற சந்தோஷம் எல்லாம் முக்கியம். என்னத்தா? எப்போ அண்ணன் எம்பிட்டு சந்தோஷமா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? நீ சொல்றது எல்லாம் சரிதாளா, ஆனா வாழ போறது இவள்லா, அவளுக்கு பிடிக்கணும்ல. என்னப்பா வேற மாதிரி பேசுத? என்னத்துல பேசுன? நீ அந்த காலத்து ஆளா இருப்பன்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கியப்பா. ஏத்தா, என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிப்போச்சு. என் பிள்ளைய வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. என்னதான் அண்ணன் அப்பனா இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவளுக்கு தானே தெரியும். எப்பா, நீங்க சொல்லுறத பார்த்தா உங்க மவள அந்த வெங்கடேசனுக்கே கட்டி கொடுத்துருவீங்க போல. அவ ஆசை அதுதான், நான் அதைத்தான் செய்வேன்.